வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அதில் உள்ள ஷரத்துக்களில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சிலவற்றையும் அவற்றுக்குண்டான விளக்கங்களையும் பார்க்கலாம். முதலில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்மென், பிட்வீன் ஒர்க்மென் அண்ட் ஒர்க்மென், ஆல் தி அபோவ் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படிங்கிறத இந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ், செக்ஷன் 2ல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2Kல சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். நாம் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருப்போம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுங்கிறது ஒரு எம்ப்ளாயருக்கும் அவருடைய ஒர்க்மேனுக்கும் இடையில, அதாவது ஒரு முதலாளிக்கும் அவருடைய தொழிலாளர்களுக்கும் இடையில் வர்றது தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுங்கிறது எம்ப்ளாயர்ஸுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலேயே இருக்கலாம், அல்லது பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்மேன், முதலாளிகளுக்கும் அவருடைய தொழிலாளர்களுக்கும் இடையில் இருக்கலாம், அல்லது தொழிலாளர்களுக்கும் இடையிலுமே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதற்கு அப்படின்னு கேட்டால், எதை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க which is connected with the employment or non-employment or the terms of employment or with the conditions of labor of any person. இந்த விஷயங்களை பற்றிய ஒரு விஷயமாகத்தான் அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க நம்ம கொஸ்டின் படி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ்ங்கிறது கரெக்ட் தான், பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்மென்ங்கிறதும் கரெக்ட் தான், பிட்வீன் ஒர்க்மென் அண்ட் ஒர்க்மென்ங்கிறதும் கரெக்ட் தான். அப்போ ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So in the question answer is D. இரண்டாவது கேள்வி, as per section 2AAA of the Industrial Dispute Act, in case of monthly paid workmen, average pay means, அதாவது முதல்ல ஆவரேஜ் பே அப்படிங்கிறது அந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 2AAல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேருக்கான ஆவரேஜ் பே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வியில் நம்மளை கேட்கறது ஆவரேஜ் பே ஆஃப் எ மந்த்லி பெய்டு ஒர்க்மேன் அது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதை ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். செக்ஷன் 2AAA ஆவரேஜ் பே மீன்ஸ் தி ஆவரேஜ் ஆஃப் தி வேஜஸ் பேயபிள் டு ஒர்க்மேன், ஒரு ஒர்க்மேனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தினுடைய சராசரி என்ன அது அப்படின்னு கேட்டால், இந்த கேஸ் ஆஃப் எ மந்த்லி பெய்டு ஒர்க்மேன், மாதம் ஒருவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது அப்படின்னா அவருடைய கேஸை பொறுத்தவரையிலும் 3 கேலண்டர் மந்த்ஸ், அந்த 3 கேலண்டர் மந்த்ஸ்ல என்ன சம்பளம் அவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதனுடைய சராசரி, அதுதான் அவருடைய ஆவரேஜ் பே அப்படின்னு சொல்றோம். இந்த கேஸ் ஆஃப் வீக்லி பெய்டு ஒர்க்மேன், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா அவரு 4 கம்ப்ளீட் வீக்ஸ், 4 வாரங்கள் முழுமையான வாரங்கள், அந்த 4 முழுமையான வாரங்களில் என்ன ஊதியம் கொடுக்கப்பட்டதோ அதனுடைய சராசரி, அதுதான் ஆவரேஜ் பே. அல்லது டெய்லியே ஒர்க் பண்றாரு ஒருத்தர், அவர் டெய்லியே சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா டெய்லி பெய்டு ஒர்க்மேன், அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு இந்த ஆவரேஜ் பே என்னைக்கு பேயபிள் ஆகுதோ அந்த தேதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 12 நாட்கள், அந்த 12 நாட்கள்ல அவர் வேலை பார்த்ததுல ஆவரேஜ், ஒரு நாளைக்கு என்ன ஆவரேஜ் சேலரியோ அதுதான் ஆவரேஜ் பே அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன அப்படின்னு கேட்டாக்க, இஃப் த ஒர்க்மேன் ஹேட் ஒர்க்டு ஃபார் 3 கம்ப்ளீட் கேலண்டர் மந்த்ஸ் ஆர் 4 கம்ப்ளீட் கேலண்டர் மந்த்ஸ் ஆர் 12 full working, sorry, if the workman had worked for 3 complete calendar months or 4 complete weeks or 12 full working days, இது எது இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும், அதுல இருந்து ஆவரேஜ் பே ஒரு நாள் பே எடுத்துக்கணும், as a case may be, and where such calculation cannot be made, இந்த கால்குலேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க, the average pay shall be calculated as the average of the wages payable to a workman during the period he actually worked. சரியா, இது எப்படியுமே கால்குலேட் பண்ண முடியல, ஒரு 4 மாசமும் இருக்குல்ல, ஒரு 3 மாசமும் ஒரு வேலை பார்க்கல, 4 வாரமும் வேலை பார்க்கல, 12 நாளும் வேலை பார்க்கல அப்படின்னா அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரோ அதுக்கு உண்டான சேலரியில ஆவரேஜ் சேலரி. ஒரு 10 நாள் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா அந்த 10 நாள்ல அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தினுடைய ஆவரேஜ், ஒரு நாள் சம்பளம், அதுதான் அவருடைய ஆவரேஜ் பே என்று கணக்கிடப்படும். ஸோ இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 2, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, as per section 2AAA of the Industrial Disputes Act, in the case of a monthly paid workman, average pay means average of the wages payable in 3 months, total wages paid in a calendar month, average of the wages payable in 4 weeks, none of the above. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், average of the wages payable in 3 months, that is A.
Question number 3. As per the Industrial Disputes Act 1947, public utility services have been listed out under which schedule? அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 5 ஷெட்யூல் இருக்கு. இந்த 5 ஷெட்யூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். ஒரு ஷெட்யூல் எதுக்கு மேட்ச் பண்றது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒவ்வொரு ஷெட்யூலையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் பத்தி எந்த ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த 5 ஷெட்யூல்லையும் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நான் முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் which may be declared to be public utility services, பொது பயன்பாட்டுக்குரிய சேவைகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஷெட்யூல்ல மேட்டர்ஸ் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி லேபர் கோர்ட்ஸ், இந்த லேபர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்றாங்களே, அந்த லேபர் கோர்ட்ஸ்ல இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை பற்றி பேச முடியும் அப்படிங்கிறது செகண்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஷெட்யூல்ல மேட்டர்ஸ் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ஸ் அமைக்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் எந்தெந்த விஷயங்களை பற்றி பேச முடியும் அப்படிங்கிறத பத்தி தேர்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஷெட்யூல்ல கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஃபார் சேஞ்ச் ஆஃப் இஸ் நோட்டீஸ் இஸ் டு பி கிவன், சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த லேபர் கண்டிஷன்ஸ் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு, அந்த கண்டிஷன்ஸ்ல சில கண்டிஷன்ஸை மாத்துவாங்க. அப்படி மாற்றும் பொழுது எந்தெந்த கண்டிஷன்ஸை மாத்தினா அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நோட்டீஸ் கொடுக்காம சில கண்டிஷன்ஸை நீங்க மாற்ற முடியாது. அதுக்கு மினிமம் 21 நாள் முன்னாடியே நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஃபோர்த் ஷெட்யூல்ல சொல்றாங்க. 5வது ஷெட்யூல்ல அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற லேபர் பிராக்டிசஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஷெட்யூல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும் நாம, அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது 2 சைட்லையும் சொல்லியிருப்பாங்க. ஒன்று எம்ப்ளாயர் சைட்ல எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, லேபர் சைட்ல எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுலையும் இருக்கும். அதை நான் முக்கியமா கவனிச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர், as per the Industrial Disputes Act 1947, public utility services have been listed out under schedule number 1. The answer is A. Question number 4, layoff with its grammatical variations and cognate expressions means the failure, refusal or inability of an employer to give employment due to the following reasons to a workman whose name appears on the muster rolls of his industrial establishment and who has not been retrenched: shortage of coal, power or raw materials, accumulation of stocks, breakdown of machinery, all the above. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல் தி அபவ் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாம அந்த டெஃபினிஷனோட பார்க்கலாம். செக்ஷன் 2KKல லே ஆஃப் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, அவருக்கு சில காரணங்களால அவர்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் போகலாம். அவருடைய ஃபெயில்யூர் அல்லது அவருடைய ரெஃப்யூசல், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு, அல்லது இனபிலிட்டி, அவரால் கொடுக்க முடியல, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வேறு வழி இல்லை. அந்த மாதிரி நேரங்கள் இது எப்போ வரும்? இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நேரங்கள் எப்போ வரும் அப்படின்னா சில காரணங்களால வரலாம். உதாரணமா இப்போ ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கோல் வேணும் அப்படின்னு சொன்னார், கோல் இல்லை, நிலக்கரி கையில் ஷார்டேஜ் இல்லை, ஸ்டாக் இல்லை, அல்லது பவர் வேணும், கரண்ட் வேணும், கரண்ட் இல்லை, ஷட் டவுன், கரண்ட் இல்லை, அல்லது ரா மெட்டீரியல்ஸ் வேணும், சில மூலப்பொருட்கள் இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும், அந்த மூலப்பொருட்கள் கைவசம் இல்லை அப்படின்னால் இது ஒரு காரணம். அல்லது அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், மேனுஃபேக்சர் பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி அதை வெளியில மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறோம், ஆனா அப்படி விற்கிறதுக்கு அவங்களால முடியல, ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து தேங்கி கிடக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்தரா மேனுஃபேக்சர் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால அவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தயாராக இல்லை, அப்பவும் லே ஆஃப் கொடுக்கலாம். அல்லது பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி, அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான மெஷினரி ஒன்று பிரேக் டவுன் ஆகிப்போச்சு, அது இன்னும் சரியான அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அதை போட்டு சரி பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். அப்போ அதுவரை அவர் வந்து ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு லே ஆஃப் கொடுக்கலாம். அல்லது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்து ஃபேக்டரி முழுக்க மூழ்கி கிடக்கு அப்படின்னா அவரால் வேலை கொடுக்க முடியாது. அல்லது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அதனால வந்து வேலை கொடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது ஃபார் எனி அதர் கனெக்டட் ரீசன்ஸ், இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால அவர் வந்து அவருடைய ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுக்க முடியல, அவருடைய மஸ்டர் ரோல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அவரால் வேலை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க அது வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா யாரை லே ஆஃப் பண்றாரோ அந்த ஒர்க்கர்ஸை ரிட்ரென்ச் பண்ணிருக்க கூடாது, அதாவது வேலையிலேருந்து விலக்கி இருக்கக்கூடாது, நீக்கி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து அதுதான் வேலை கொடுக்க முடியாது தான் ரிட்ரென்ச் பண்ணிருக்கோம். அந்த ஊழியர்கள் தவிர மற்ற ஊழியர்கள் மஸ்டர் ரோல்ல இருக்கிறவங்க, வேலைக்கு ரெகுலரா வர்றவங்க, அவங்களுக்கு தான் இது பொருந்தும்.
இதுல லே ஆஃப்ங்கிறதுல இன்னும் நீங்க ஃபர்தரா கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் கூட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஒர்க்கர் இருக்காரு. அந்த ஒர்க்கர் வந்து இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அவருக்கு காலையில ஷிஃப்ட் வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியுது. அவர் 6 மணிக்கு அவருடைய நார்மல் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் வேலைக்கு வந்து 2 மணி நேரம் வரையிலும் அல்லது 8 மணி வரையிலும் 6ல இருந்து 8 மணி வரையிலும் அவருக்கு எந்த வேலையும் அவருடைய எம்ப்ளாயர் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அவரு லே ஆஃப் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். On any day and is not given employment by the employer within 2 hours of his so presenting himself shall be deemed to have been laid off for that day within the meaning of this class. அந்த ஒரு நாளைக்கு அவருக்கு லே ஆஃப் கொடுத்திருக்கிறதா அர்த்தம். சரி, ஓகே, இது ஒரு விஷயம். ஸோ வராரு, வேலைக்கு வராரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டாரு, அவருக்கு 2 மணி நேரம் வரையிலும் அவருக்கு வேலை கொடுக்கல, அதனால அவருக்கு லே ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு அவருக்கு லே ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இல்ல ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு. Instead of being given employment at the commencement of any shift for any day, he is asked to present himself for the purpose during the second half of the shift. 6:02 வராரு, அவர் இல்ல நீங்க வேலை இப்போதைக்கு இல்ல, நீங்க 10 மணிக்கு வாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. 10 மணினா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஷிஃப்ட். அப்போ ஒரு செகண்ட் ஹாஃப் வராரு, 10 மணிக்கு வராரு, 10 மணிக்கு வந்த உடனே அவருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் அவரு லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். And is given employment, then he shall be deemed to have been laid off only for one half of that day. அடுத்தது மூணாவது விஷயம், அவர் அந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு வேலை கொடுக்க முடியல, செகண்ட் ஹாஃப் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃபும் வந்து அவருக்கு வேலை கொடுக்க முடியல, வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு அந்த ஃபுல் டேக்கு உண்டான வேஜஸை கொடுத்துடணும். He is entitled to full basic wages and dearness allowances for that period of the part of the day அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது லே ஆஃப் பற்றிய மற்ற விஷயங்கள். அப்போ இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ல பாத்தீங்கன்னா எது ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்க, all the above are is the correct answer. That all the above are correct reasons. இது பற்றி மேலும் பல விஷயங்கள் நீங்க விளக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பத்தி நாம இன்னும் சில வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு செக்ஷனையும் போட்டு அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் நாம சொல்லியிருக்கிறோம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல தெளிவாகவே உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. கீழே இருக்கிறதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏ, இன் லே ஆஃப் தி எம்ப்ளாயர் ரெஃப்யூசஸ் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு சர்டன் ஸ்பெசிஃபைடு ரீசன்ஸ். சில குறிப்பிட்ட காரணங்களால அவர் லே ஆஃப் கொடுக்குறாரு. ஆனா லாக் அவுட்ல there is a deliberate closure of the business and the employer locks out the workers not due to any such reasons. ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாரு, வேணும் எம்ப்ளாயர் என்ன பண்றாரு, வேணும்னே வந்து ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இது ஒன்று. பி, இன் லே ஆஃப் த பிசினஸ் கண்டினியூஸ் பட் இன் லாக் அவுட் த பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் க்ளோஸ்டு டவுன் ஃபார் த டைம் பீயிங். லே ஆஃப் பண்ணியிருந்தாக்க அப்போ பிசினஸ் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா லாக் அவுட்ல பாத்தீங்கன்னாக்க பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் க்ளோஸ்டு ஃபார் தி டைம் பீயிங். சி, லே ஆஃப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ட்ரேட் ரீசன்ஸ் but lockout is a weapon of collective bargaining. இது சி. அடுத்தது டி, all the above. இதுல எல்லாமே கரெக்ட், எல்லா ஆன்சர்ஸுமே இதுல கரெக்ட் தான். அதனால you can give D, all the above. That is the right answer. Question number 6. As per section 2RA, the Industrial Disputes Act 1947, the unfair labor practices are specified in 5th schedule, 2nd schedule, 4th schedule and specified in the act itself. இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is A, 5th schedule அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இது நாம முன்னாடியே விளக்கமாக பார்த்து விட்டோம். Question number 7. Industrial dispute means any dispute or difference between employers and employers or between employers and the workmen or between workmen and workmen which is connected with. எது தொடர்பானது அப்படின்னு கேக்குறாங்க. A, the employment or non-employment, the terms of employment with the conditions of labor, all the above. நீங்க இந்த டெஃபினிஷனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது மூணுமே அதுல இருக்கிற விஷயங்கள் தான். The employment or non-employment, the terms of employment or the conditions of labor of any person அப்படின்னு தான் டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. அதனால கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் டி, that is all the above. Question number 8. How many days of notice has to be given to the workmen by the employer in case of any changes to be made in the service conditions specified in the 4th schedule? முன்னாடியே சொன்னோம், 4th schedule சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது மாத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, எம்ப்ளாயர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்.
எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 21 நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்த 21 நாளைக்கு முன்னாடி அந்த லேபர் கண்டிஷன்ஸ்ல எந்த சேஞ்சையும் பண்ண முடியாது. இது வந்து ஆன்சர் அப்போ சி, தட் இஸ் 21 days. இது என்னென்னதுக்கெல்லாம் இவர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அக்கார்டிங் டு செக்ஷன் 9A, the workman likely to be affected by the proposed changes are to be given a notice in the prescribed manner. No change can be made within 21 days of giving such a notice. However, no notice is required for effecting any such change when it is in pursuance of any settlement or award. இதே ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க கோர்ட்ல, அல்லது ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்கு, அதன்படி அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபருக்கு நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துனா அப்போ போய் நீங்க 21 days நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் தோ அது அந்த ஷெடியூல்ல குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே கூட அப்போ நோட்டீஸ் தேவையில்லை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 4th ஷெடியூல்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வேஜஸ் இன்க்ளூடிங் த பீரியட் அண்ட் தி மோட் ஆஃப் பேமெண்ட். சம்பளத்தை நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்க, அல்லது சம்பளத்தை எப்போ கொடுக்கணும், எந்த பீரியடு கொடுக்கணும், ஒரு வாரத்துக்கா, ஒரு வாரம்ங்கிறது எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரையிலும் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க அது. அல்லது மோட் ஆஃப் பேமெண்ட், எப்படி சம்பளத்தை கொடுக்க போறோம், கேஷா கொடுக்க போறோமா, பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண போறோமா, இல்ல வேற ஏதாவது கைண்டா கொடுத்துட போறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா 21 நாட்களுக்கு முன்பாகவே நாம வந்து எம்ப்ளாயர் வந்து லேபருக்கு அல்லது ஒர்க்மேனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இதே மாதிரி மற்ற விஷயங்கள், கான்ட்ரிபியூஷன் பெய்டு ஆர் பேயபிள் பை த எம்ப்ளாயர் டு எனி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் பென்ஷன் ஃபண்ட் ஆர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி ஒர்க்மேன் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். 3 காம்பன்சேட்டரி அண்ட் அதர் அலவன்சஸ். 4 அவர்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ரெஸ்ட் இன்டர்வல்ஸ். அவர்ஸ் ஆஃப் ஒர்க்கையும் சில நேரங்களில் மாற்றுற மாதிரி இருக்கலாம். அப்படி மாற்றுது அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். அவர்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ரெஸ்ட் இன்டர்வல்ஸ். Leave with wages and holidays. Starting, alternating or discontinuance of shift working otherwise than in accordance with the standing orders. Classification by grades. Withdrawal of any customary concession or privilege or change in usage. Introduction of new rules of discipline or alteration of existing rules except insofar as they are provided in the standing orders. Rationalization, standardization or improvement of plant or technique which is likely to lead to retrenchment of workmen. 11 any increase or reduction other than casual in the number of persons employed or to be employed in any occupation or process or department of shift not occasioned by the circumstances over which the employer has no control. அவருடைய கண்ட்ரோல் கீழே இல்லைன்னா அந்த விஷயங்கள் பத்தி கவலை இல்லை, மற்ற விஷயங்கள்ல அவர் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது வந்து 4th ஷெட்யூல், இது ஞாபகம் வச்சுக்கணும். Question number 9. The Industrial Dispute Act 1947 provides for dash number of authorities for investigation and settlement of industrial disputes. நீங்க ஆக்டினுடைய ஆரம்பத்திலே பார்த்திருப்பீங்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் வந்ததுன்னா அதை தவிர்ப்பதற்கு அல்லது எழுந்து விட்டால் அவற்றை சரி செய்வதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு என்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க சில அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எத்தனை அத்தாரிட்டிஸ் இந்த ஆக்ட்ல அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா 7 விதமான அத்தாரிட்டிஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னாக்க 7, தட் இஸ் ஏ, அதுதான் ஆன்சர். என்னென்ன 7 விதமான அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறதையும் நாம பார்த்துடலாம். அத்தாரிட்டிஸ் அண்டர் தி ஆக்ட்: ஒர்க்ஸ் கமிட்டி, கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ், போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன், கோர்ட் ஆஃப் இன்கொயரி, லேபர் ட்ரிபியூனல், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல். இந்த 7 அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இந்த 7 அத்தாரிட்டிஸையும் எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும், எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், யார் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணுமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணுமா, எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த ஒவ்வொரு இதுலையும் அத்தாரிட்டிலையும் யாரு வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸரா இருப்பாங்க, அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதுல அவங்க என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசலாம், என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசினாலும் அதை பற்றி அறிக்கையை எவ்வளவு நாளைக்குள்ளார கொடுக்கணும், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதுலலாம் நிறைய ஒன்வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. Which one of the following is not an authority to investigate and settle industrial disputes? இப்ப நம்ம 7 அத்தாரிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல இந்த நாள்ல ஏதாவது ஒன்று இல்லை, அது எதுன்னு பாருங்களேன். ஏ, போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் லிஸ்ட்ல இருக்கு. சி, கோர்ட் ஆஃப் இன்கொயரி லிஸ்ட்ல இருக்கு. டி, லேபர் ட்ரிபியூனல்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. பி, ஜாயிண்ட் கமிட்டி, அதுதான் இல்லை. அப்போ பி இஸ் தி ஆன்சர். Question number 11. As per section 2RR of the Industrial Dispute Act 1947, wages include dearness allowance but it does not include. Wages அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பத்தி சொல்லியிருக்காங்க. ஊதியம் அப்படிங்கிறது எது
அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்னென்னதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, டியர்னஸ் எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சார். அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால அதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அது இல்லாம மற்ற விஷயங்கள் என்னென்ன அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அந்த டெஃபினிஷன்ல பார்க்கலாம். 2RR defines wages. Wages means all remuneration capable of being expressed in terms of money. பைசாவா கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது எல்லாம் சேர்ந்தது. Which would, if the terms of employment expressed or implied, terms of employment இருக்கும் இல்லையா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், இத்தனை ரூபா நாங்க சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எழுத்து மூலமாக நீங்க நிர்வாகத்தை கூட கையெழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அப்படி பண்ணிக்காம ஓரலா சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் அதுல சொல்லப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும், தி பேயபிள் டு எ ஒர்க்மேன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஆஃப் ஒர்க் டன் இன் சச் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் such allowances including dearness allowance as the workman is for the time being entitled to. அப்போ ஒர்க் டியர்னஸ் அலவன்ஸ் அதில் வந்துருது. டு தி வேல்யூ ஆஃப் எனி ஹவுஸ் அகாமடேஷன், ஹவுஸ் அகாமடேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு, ஆர் ஆஃப் சப்ளை ஆஃப் லைட், லைட் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு, வாட்டர் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு, மெடிக்கல் அட்டண்டன்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேல்யூ, ஆர் அதர் அம்யூனிட்டி ஆர் எனி சர்வீஸ் ஆர் ஆஃப் எனி கன்செஷனல் சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் அதர் ஆர்டிகல்ஸ். சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஊழியர்களுக்காக சில ஃபுட் கிரெயின்ஸ் கொடுப்பாங்க, அரிசி கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அவற்றுடைய மதிப்பு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வேஜஸ். மூணாவதாக எனி டிராவலிங் கன்செஷன், டிராவலிங் கன்செஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கேயாவது ஊருக்கு ஹாலிடேஸ்ல எங்கேயாவது ஊர் பக்கம் போயிட்டு வருது, ஃபேமிலியோட போயிட்டு வருது, அதுக்கு உண்டான கன்செஷன் ட்ரெயின் டிக்கெட்டு அது கொடுப்பாங்க. அது 4 எனி கமிஷன் பேயபிள் ஆன் தி ப்ரொமோஷன் ஆஃப் தி சேல்ஸ் ஆர் பிசினஸ் ஆர் போத். ஒரு உங்களுடைய மேனுஃபேக்சர் இருக்காரு, அவருடைய குட்ஸை நீங்க வித்து கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்க ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கமிஷன் அது எல்லாம் சேர்ந்ததுதான் வேஜஸ். ஆனால் இதில் எது சேரவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். போனஸ் என்பது வேஜஸில் சேராது. A bonus. B. Any contribution paid or payable by the employer to any pension fund or provident fund or for the benefit of the workman under any law for the time being in force. எம்ப்ளாயர் வந்து சில நேரங்கள்ல எம்ப்ளாயினுடைய பென்ஷனுக்கோ அல்லது ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கோ ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, அதுவும் இதில் சேராது. இங்க நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எம்ப்ளாயினுடைய சேலரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிடிச்சு அதை ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கோ இல்லை பென்ஷனுக்கோ கொடுப்பாரு. ஆனால் இது இல்லாம எம்ப்ளாயரும் ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாரு, அவருடைய அமௌண்ட்ல இருந்து அவர் ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாரு. அப்படி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னா அது வேஜஸில் சேராது. அடுத்தது எனி கிராஜுவிட்டி பேயபிள் ஆன் தி டெர்மினேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி சர்வீசஸ். எம்ப்ளாயி சர்வீஸை விட்டு நிற்கும் பொழுது அவருக்கு ஒரு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டும் இதில் சேராது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். இது அப்போ வேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, it does not include any bonus, gratuity payable, any commission payable, all the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க தெளிவா தெரியுது, gratuity payable is not included in the wages. So the answer is B அப்படின்னு எழுதலாம். Question number 12. Which of the following is not a public utility service? பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம ஷெட்யூல் நம்பர் 1ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுல எது இதுல வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் இல்ல அப்படிங்கிறது சொல்றாங்க. அது எது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம இது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஷெட்யூல் 1ல பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க, முதல்ல எனி ரயில்வே சர்வீஸ் ஆர் எனி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஃபார் த கேரேஜ் ஆஃப் தி பேசஞ்சர்ஸ் ஆர் குட்ஸ் பை ஏர். ரைட். 1A. Any service in or in connection with the working of any major port or dock. Any section of an industrial establishment on the working of which the safety of the establishment or the workmen employed therein depends. ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில ஒரு சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க வந்து எம்ப்ளாயி எல்லாருடைய சேஃப்டியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய அந்த வேலை மற்ற எல்லாருடைய வேலையும் பாதுகாப்பது, அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பது. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் தான், ஈவன் தோ அவங்க ஒரே கம்பெனிக்குள்ளார இருந்தாலுமே. எனி போஸ்டல் டெலிகிராஃப் ஆர் டெலிஃபோன் சர்வீஸ், எனி இண்டஸ்ட்ரி விச் சப்ளைஸ் பவர், லைட் ஆர் வாட்டர் டு தி பப்ளிக். இப்போ கரண்ட் தயார் பண்ற கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸானா ஆமாம். வாட்டர் சப்ளை பண்ற கார்பரேஷன் இருக்கு, அது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸா ஆமாம்.
Any system of public conservancy or sanitation. Sanitary service is under public utility service. Any industry is specified in the first schedule which the appropriate government may, if satisfied that public emergency or public interest so requires, by notification in the official gazette, declared to be public utility service for the purpose of this act for such a period as may be specified in the notification. சில நேரங்கள்ல சில இண்டஸ்ட்ரீஸை அரசாங்கம் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். உதாரணமா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரைக், இந்த மேல சொல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்ப அந்த ஸ்ட்ரைக்கை இல்லீகல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணும். டிக்ளேர் பண்ணா அது எவ்வளவு காலத்துக்கு இது வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லணும். இதுக்கு உண்டான நோட்டிபிகேஷனை அவங்க கெசட்ல கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் 1 சொல்லப்பட்டிருக்கிற பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், எது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் இல்லை, அரசாங்கம் நினைத்தால் ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி, இப்படிலாம் கேள்விகள் வரலாம். அதனால இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். Question number 13. Section 3 of the Industrial Disputes Act 1947 provides for the constitution of a works committee in an industry where more than dash number of workers are currently employed or have been employed on any day in the dash months அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான டெஃபினிஷன் என்னங்கிறத நாம பார்த்துடலாம். செக்ஷன் 3 பார்த்துடலாம். செக்ஷன் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, the appropriate government may by general or special order require the employer to constitute in the prescribed manner a works committee in industrial establishments where 100 or more workmen are employed. 100 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்ப வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், அல்லது or have been employed on any working day in the preceding 12 months. இந்த தேதிக்கு முன்னாடி 12 மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 மாத காலத்துல என்றைக்காவது ஒரு நாளில் கூட 100 பேரோ அல்லது அதற்கு அதிகமான பேரோ வேலை பார்த்திருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த எம்ப்ளாயரை கூப்பிட்டு நீங்க ஒரு ஒர்க்ஸ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லலாம். The works committee will be comprised of the representatives of the employers and workmen engaged in the establishment. அதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, எம்ப்ளாயரோட பிரதிநிதிகள் இருப்பாங்க, அதே மாதிரி அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளும் இருப்பார்கள். இதுதான் வந்து நம்ம அந்த 7 அத்தாரிட்டி சொன்னோம் இல்லையா, அதுல முதல் அத்தாரிட்டி ஒர்க்ஸ் கமிட்டி தான். Question number 14. The Court of Inquiry under the Industrial Disputes Act 1947 will conclude its proceedings within a period of 14 days, 4 weeks, 6 months, none of the above. ஜென்ரலா இது வந்து 6 months அப்படின்னு வச்சுக்கலாம். 6 monthsக்கு மேல போகுமா அப்படின்னு கேட்டா போனாலும் போகலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. 6 months கழிச்சும் கூட அவங்க கொடுக்கலாம். ஆனா சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள அதனுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை கான்ஸ்டியூட் பண்ற அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதுவே கூட குறிப்பிட்டு விடுவார்கள். அப்புறம் இருந்து அதுக்குள்ளார கொடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் வேகான ஒரு கேள்விதான். It is the duty of such a court to inquire into matters referred to it and submit its reports to the appropriate government, ordinarily within a period of 6 months from the commencement of the inquiry. The period within which the report is to be submitted is not mandatory, and the report may be submitted even beyond the period of 6 months without affecting the legality of the inquiry. Okay. Question number 15. Which one of the following is not an industrial dispute? எது இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. ஏ, டிஸ்பியூட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர். பி, டிஸ்பியூட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் தி கஸ்டமர். சி, டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்மேன். டி, டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் ஒர்க்மேன். இதில் நான் முன்னாடியே டெஃபினிஷன் தெளிவாக பார்த்துட்டோம். டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் தி கஸ்டமர், தட் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஸோ தட் இட் கேனாட் பி அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். Question number 16. A board of conciliation under the Industrial Disputes Act 1947 may consist of 3 or 5 persons, 3 persons, 5 persons, or none of the above. Answer பார்க்கணும்னா அதனுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். For promoting the settlement of an industrial dispute, the appropriate government may, as occasion arises, constitute by a notification in the official gazette a board of conciliation. A board shall consist of a chairman and 2 or 4 other members. ஒரு சேர்மன் இருப்பாரு, அது இல்லாம 2 மெம்பர்களோ அல்லது 4 மெம்பர்களோ இருப்பார்கள். அப்ப சேர்மனையும் 2 மெம்பரையும் சேர்த்தா 3 பேரு, அல்லது சேர்மனையும் 4 மெம்பரையும் சேர்த்தா 5 பேரு. அப்ப 3 பேரோ அல்லது 5 பேரோ உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப இங்க ஆன்சர் இஸ் 3 or 5 persons. That option is A.
Question number 17. According to Section 2RR of the Industrial Disputes Act 1947, wages include employers' contribution to the Provident Fund, bonus, any commission payable on the promotion of sales, any gratuity payable on the termination of his service. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, any commission payable on the promotion of the sales. அது தவிர மீதி எதுவும் வந்து வேஜஸ்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வராது. நம்ம முன்னாடியே டெஃபினிஷனை பார்த்துட்டோம். இன்னொருத்தர் கூட பார்க்கலாமா? 2RR wages means what? Such allowances including dearness allowance, value of any house accommodation or supply of light or water or medical attendance or other amenity or any service or any concession or supply of the food grains or other articles, any traveling concession, any commission payable on the promotion of sales or business or both. ஆனால் இதில் சேராதது எது அப்படின்னு கேட்டால் போனஸ், contribution paid by the employer, any gratuity payable on the termination of his service. According to Section 2RR of the Industrial Disputes Act 1947, wages include, எது included அப்படின்னு கேட்குறாங்க. இதில் C மட்டும்தான் included, that is any commission payable on the promotion of sales. Question number 18. The appropriate government will appoint only one person as the presiding officer in the case of the following: Labor Court, Tribunal, National Tribunal, all the above. இது எல்லாத்துக்குமே வந்து லேபர் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, நேஷனல் ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸரை தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதனால ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19. டு பி அப்பாயிண்டட் as the presiding officer of a tribunal or national tribunal, the person shall be an independent person and shall not have attained the age of how many years? அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு நம்ம அந்த ஆக்ட்லேயே பார்த்துடலாம். சாரி, செக்ஷன் 70A அது வந்து ட்ரிபியூனல் அப்பாயின்மெண்ட் பற்றி பேசுது. செக்ஷன் 7C நேஷனல் ட்ரிபியூனல் பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஷல் நாட் ஹேவ் அட்டெண்ட் தி ஏஜ் ஆஃப் 65 years அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆன்சர் இஸ் பி, தட் இஸ் 65 years. Question number 20. Which section of the Industrial Disputes Act 1947 deals with the payment of the full wages to workmen pending proceedings in the higher courts? இப்போ ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போகுது, அங்கே தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த தீர்ப்புக்கு எகென்ஸ்டாக நம்ம திரும்ப ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம். அப்படி அப்பீல் பண்ணும்பொழுது கோர்ட்டில் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த எம்ப்ளாயிக்கு அவர் சம்பளம் இல்லாமல் இருப்பார் இல்லையா, அப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எனி கேஸ், லேபர் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, நேஷனல் ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, பை இட்ஸ் அவார்ட் டைரக்ட்ஸ் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எனி ஒர்க்மேன் and the employer prefers any proceedings against such award. இந்த லேபர் கோர்ட்டோ ட்ரிபியூனலோ நேஷனல் ட்ரிபியூனலோ என்ன சொல்லுது, ஒரு எம்ப்ளாயி பணியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு எம்ப்ளாயி திரும்ப வேலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த எம்ப்ளாயர் என்ன பண்றாரு, இல்லை நான் அது மாதிரி என்னால் கொடுக்க முடியாது, நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அப்பீலுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, தி எம்ப்ளாயர் ஷால் பி liable to pay such workmen during the period of pendency of such proceedings in the High Court or the Supreme Court full wages last drawn by him, inclusive of any maintenance allowance admissible to him under any rule, if the workman had not been employed in any other establishment during such period, and an affidavit by such workman had been filed to that effect in such court. அவங்க வேற எங்கேயாவது வேலை செய்யல அப்படின்னு சொன்னால், வேற எங்கேயாவது வேலை செஞ்சு சம்பளம் ஆயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏன் சம்பளம் கொடுக்கணும், இந்த எம்ப்ளாயர் ஏன் சம்பளம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதில்லை. அதனால அவர் வேலையும் செய்யாமல், நான் வேற எங்கேயும் வேலை பார்க்கல, சும்மா தான் இருக்கிறேன், இந்த ப்ரொசீஜர் முடிகிற வரையும் நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அஃபிடவிட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அவருக்கு ஃபுல் வேஜஸை அந்த எம்ப்ளாயர் கொடுத்து ஆகணும். ஆனால் இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, provided that where it is proved to the satisfaction of the High Court or the Supreme Court that such workman had been employed and had been receiving adequate remuneration during any such period or part thereof. அவங்க எங்கேயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னோ, அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னோ கோர்ட்டினுடைய கவனத்திற்கு வந்தால், தி கோர்ட் ஷல் ஆர்டர் that no wages shall be payable under this section for such period or part as the case may be. ஸோ ஒரு செக்ஷனை படிச்சா அதுல இருக்க ஒரு கேள்வி மட்டும் இல்லை, அது உண்டான எல்லா விஷயங்களையும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, செக்ஷன் 17B தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் செக்ஷன் 17B. இதுவரையிலாம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் உள்ள சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்தோம். மேலும் பல கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சர்ஸும் மற்றும் விளக்கங்களுடன் மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.